வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம முஃபாசா தி லயன் கிங் அப்படிங்கிற திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ஒரு திரைப்படத்தினுடைய பிளாட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம லயன் கிங் படத்தில் வர சிம்பா இருக்காங்கல்ல, அவங்களுடைய அப்பா முஃபாசாவுடைய கதை தான் இது. ஸோ நம்ம முஃபாசா வந்துட்டு சின்ன வயசுலேயே தான் அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு வேற ஒரு காட்டுக்கு வந்துடுறாரு. அந்த காட்டில் சில ப்ராப்ளம்ஸ் நடக்குது. அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி இவர் எதிர்கொள்கிறாரு, எப்படி கடைசியில் இவர் கிங்காக மாறுறாரு அப்படிங்கிற மாதிரியான கதை தான் இந்த முஃபாசா தி லயன் கிங். முதல்ல இந்த திரைப்படத்துடைய பாசிட்டிவ்ஸை பற்றி சொல்லி ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து விஷுவல்ஸ் தான். விஷுவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அப்படியே ஸ்டன்னிங் ஆகிற அளவுக்கு அவ்வளோ சூப்பரான விஷுவல்ஸு. இன்னொரு வாட்டி இந்த மாதிரியான ஒரு விஷுவல்ஸ் எல்லாம் வேறு எந்த படத்துலையும் பார்க்க முடியாதுரா அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷுவல்ஸை ரொம்ப கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷுவல்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த 3D கிளாஸ் போட்டால் ஒரு மாதிரி கருகும்னு ஆயிரும் இல்லையா, ஆனால் 3D கிளாஸ் போட்டாலுமே கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அப்போ யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு அந்த விஷுவல்ஸில் கலர்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா படத்தினுடைய 3D எஃபெக்ட்ஸ், விஎஃப்எக்ஸ் இந்த மாதிரி எதுலையுமே வந்துட்டு நம்மளால குறையா சொல்லிட முடியாது. எந்த அளவுக்கு செதுக்க முடியுமோ செதுக்கி விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரியான திரைப்படங்கள் எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் நம்ம பார்க்கறது. அதாவது ஒரு கிராண்டான விஷுவல்ஸ், அதில் சில சிங்கங்கள் பேசிக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் நம்ம பார்க்குறோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை துளி கூட டிசப்பாயின்ட் பண்ணாத மாதிரி அழகான ஒரு 3D படமாக தான் இந்த முஃபாசா தி லயன் கிங் திரைப்படம் இருந்துச்சு. ப்ரோ இதெல்லாம் எங்களுக்கே தெரியும், இந்த ஹாலிவுட் படம் 3D நல்லா இருக்கும், விஎஃப்எக்ஸ் நல்லா இருக்கும் எங்களுக்கே தெரியும். படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ தான் இந்த திரைப்படத்துடைய நெகட்டிவாக ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த திரைப்படத்துடைய ஸ்டோரி ரொம்ப மைல்டான ஸ்டோரி, ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரியான ஸ்டோரி தான். ஸோ இந்த லயன் கிங் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பா இறந்து போனதுக்கப்புறம் மகன் வந்து தன்னுடைய சித்தப்பாவை தாண்டி எப்படி ராஜா ஆகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் காட்டியிருப்பாங்க. அது அப்பா மகன் கதை, அது யூனிவர்சலாக எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகும். பட் இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா மகன் கதையெல்லாம் கிடையாது, எப்படி ஒரு ராஜா உருவாகிறாரு அப்படிங்கிற மாதிரியான கதை. ஸோ இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா முஃபாசா த ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். முஃபாசா வந்துட்டு எப்படி ஒரு நார்மல் சிங்கமாக இருந்து ராஜாவாக மாறுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் அவங்க அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இந்த திரைப்படத்தில் கொடுக்கவே இல்லை. அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு புரியாமல் போயிருக்குமோ அப்படிங்கிறதுனால குழந்தைங்களுக்கு புரியுற மாதிரி அந்த ஸ்டோரியை வச்சுட்டாங்க. ரொம்ப மைல்டாக தான் அந்த ஸ்டோரி இருந்துச்சு. நம்ம முஃபாசா வராரு, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது, அதை சால்வ் பண்ணுறாரு, கடைசியில் ராஜா ஆயிடுறாரு. இப்படி ரொம்ப மைல்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரியை வச்சுருந்தாங்களே தவிர இந்த கதையில் ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட்ஸை ஆட் பண்ண முடியும், இருந்துமே அவங்க ஆட் பண்ணாமல் தான் இருந்திருந்தாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு புரியாமல் போயிருமோ அப்படிங்கிற காரணம் தான். ஏன்னா இந்த படம் மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கான படம் தான், அதனால கூட அப்படி அவங்க பண்ணியிருக்கலாம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா லேகுங்க. படம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக லேக் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. என்னதான் வந்துட்டு அவ்வளோ அழகான விஷுவல்ஸ் இருந்தாலுமே, என்னதான் வந்துட்டு நம்மளை வேற ஒரு வேர்ல்டுக்கு அவங்க கூட்டிகிட்டு போயிருந்தாலுமே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா லேகாக போன மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அதுவும் இந்த செகண்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் லேக் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது ஹாலிவுட் படத்தை ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பிரிக்கக்கூடாது, ஆனால் நம்ம ஊரில் பிரித்து தானே போடுறாங்க. அப்படி பார்க்கும்போது செகண்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் லேக் அதிகமாகவே இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. ஸோ ஸ்டோரி வந்துட்டு ரொம்பவுமே குழந்தைத்தனமான ஒரு ஸ்டோரி தான். ஸோ அது வந்து குழந்தைங்களுக்கு புரியறதுக்காக. ஆனால் லேகை மட்டும் இவங்க தவிர்த்துருந்தா இன்னும் கொஞ்சம் படம் பெட்டராக வந்திருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் அந்த லேகெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் அமைஞ்சது. ஸோ கிளைமேக்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சான்ஸ் இல்லை, வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டாக நம்ம முஃபாசாக்கு ஒரு மொமெண்ட்டை கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் சூப்பராகவே இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதுக்கப்புறமா இன்னொரு சின்ன நெகட்டிவ் என்னன்னா, இது ஒரு நெகட்டிவ்னே சொல்லிட முடியாது, பட் லயன் கிங் கம்பேர் பண்ணுறப்போ இதில் கம்மியாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணது என்னன்னா கேரக்டர் டிசைனிங் தான். ஸோ அந்த பார்ட் 1 படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் எல்லாருமே தரமாக இருப்பாங்க. இந்த முஃபாசா, சிம்பா, ஸ்கேரு, நாலா, டிமான் அண்ட் பூம்பா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்க எல்லாருமே ரசிக்கும்படியாக இருந்தாங்க. அப்புறம் ஜாசு அப்படிங்கிற அந்த பறவை, இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம், அத்தனை கேரக்டர்ஸ் இருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை கேரக்டர்ஸ் இருந்தாலுமே அவங்களுக்கு ஈக்குவலாக யாருமே இங்கே இல்லை அப்படிங்கிறத உண்மை. முஃபாசா வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிகிறாரு. அப்புறம் முஃபாசாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வரும், அந்த கேரக்டர் கொஞ்சம் நல்லாவே ப்ளே பண்ணியிருக்கு. அதை தாண்டி இந்த படத்தில் அந்த வெள்ளை சிங்கம் வில்லன் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது. மற்றவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கதை சொல்கிறாங்க ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர்ஸை சுற்றி தான் இருக்காங்களே தவிர மற்றவங்களுக்கெல்லாம் பெருசாக ரோல் இருந்த மாதிரி தெரியல. அதுக்குன்னு கேரக்டர்ஸ் எல்லாருமே டம்மியாக காட்டிட்டாங்களா அப்புறம் சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த லயன் கிங் பார்ட் 1க்கு இவங்கெல்லாம் ஈக்குவலாக வரல. ஸோ அந்த படத்தில் அந்த கேரக்டர் டிசைனிங் எவ்வளோ கச்சிதமாக பண்ணியிருந்தாங்களோ அதுக்கு ஈக்குவலாக இங்கே பண்ணல அப்படின்னு நான் சொல்ல வரேன். பட் இதுவும் ரசிக்க முடியாத இருந்துச்சு. ஸோ ஆக மொத்தத்தில் பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3D, விஎஃப்எக்ஸு, குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு நீட்டான ஸ்டோரி, இதெல்லாமே இந்த படத்தினுடைய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொன்னாலுமே ஸோ ஸ்க்ரீன் பிளேல லைட்டாக லேக் இருந்துச்சு. அதே மாதிரி கேரக்டர் டிசைனிங் லயன் கிங் 1 கம்பேர் பண்ணுற அளவுக்கு இதில் வந்து பார்த்தோன்னா அந்தளவுக்கு இல்லை அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக இருக்குது.
மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படமும் ஒரு நல்ல சிறந்த படமாக தான் அமைய போகுது. அண்ட் ஆல்சோ இந்த திரைப்படத்தை கண்டிப்பாக வந்துட்டு நல்ல ஒரு 3D தியேட்டரில் உட்காந்து பார்த்தோம்னா வேற லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். தாராளமாக தமிழ்லேயே பார்க்கலாம். தமிழ் டப்பிங் ரொம்ப சூப்பராகவே அருமையாகவே இருக்குது. ஒரு சில திரைப்படங்களுக்கு தமிழ் டப்பிங் ஏன்டா பண்ணாங்கங்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த ஒரு குறையெல்லாம் வைக்கவே இல்லை, அருமையாகவே பண்ணியிருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். சரி, ஓகே நண்பர்களே, இந்த திரைப்படத்திற்கு என்னுடைய ரேட்டிங்ஸ் என்னன்னா 7.2 அவுட் ஆஃப் 10. ஸோ நீங்கள் இந்த முஃபாசா திரைப்படத்தை பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா இல்லைன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.